ராதே கிருஷ்ணா. அத்தியாச்சரியமான யோக பத்ரியில் நாங்கள் நின்றுருக்கோம். பகவான் ரொம்ப அழகாக இருக்கார் உள்ள. இங்கே அதி விசேஷமான யோக பத்ரி நாராயணன். பகவானுடைய பத்ரி நாராயணுடைய கோவில் 6 மாதம் பனிமூடி கிடக்கும். அப்போ அங்கே இருக்க உற்சவ மூர்த்தி இங்கே தான் வந்துடுறார். உத்தவர் இங்கே வரார். அவ்வளோ ஆச்சரியமான இடம். இந்த இடம் பாண்டுகேஸ்வரர் அப்படின்னு இந்த ஊர் பேர். பாண்டு மகாராஜா ஒரு ரிஷியும் அவர் பத்னியும் மிருகரூபத்தில் காமசுகம் அனுபவிச்சுட்டு இருக்கும்பொழுது அம்பு விடுறார். மனைவி செத்து போயிடுறார். அதனால் ராஜாவுக்கு ரிஷி சாபம் கொடுத்துடுறார். அப்போ அந்த சாபத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா மனைவியோடு சேரக்கூடாது, சாபம் வந்துடுறது. அப்போ பாண்டு மகாராஜா இந்த இடத்துல வந்து நிறைய நாள் தபஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் பகவான் இங்கே பிரசன்னமாகி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், பகவான் சொன்னால் நல்ல சத்புத்திரர்கள்லாம் உண்டாவா, தேவரூபமான குழந்தைகள் உண்டாவான்னு சொல்ல, அதன் பிறகு தான் குந்திக்கும் மாத்ரிக்கும் இங்கே பஞ்ச பாண்டவர்கள் அவதாரம் பண்ணார். சரியாக பஞ்ச பாண்டவ பூமி இது. பாண்டவர்களுடைய ஜன்மஸ்தானம் இது. பகவான் 6 மாதம் இங்கே தான் யோக பத்ரின்னு பேர். பஞ்சபத்ரின்னு உண்டு. ஆதிபத்ரி, பத்ரி விஷால், விருத்தபத்ரி, பவிஷ்யபத்ரி, யோக பத்ரின்னு பேர். 6 மாதம் பகவான் இங்கே வந்துடுவார். பனி மூடி அந்த அழகாக நவம்பருக்கு அப்புறம் அந்த தீபாவளியிலேருந்து அக்ஷய திருத்தியை வரைக்கும் ரஃப் ஃபெஸ்டிவல் தான். அந்த சமயத்தில் பகவான் இங்கே வந்துடுவார். அதன் பிறகு திரும்பியும் பகவான் போவார். பக்கத்துலேயே இன்னொரு கோவில். இது வாசுதேவ மந்திர். உள்ளுக்குள்ள அழகாக பகவான் வாசுதேவனா சங்கு சக்கர கதாபத்மபாணியாக நின்றுருக்கார். யோக பத்ரியில் பகவான் யோகாசனம் அழகாக பத்மாசனத்தில் உட்காந்துண்டு பத்ரியில் இருக்க மாதிரியே இருக்கார். ரொம்ப அழகான மூர்த்தி. வச்ச கண்ணு வாங்க முடியலை. அத்தனை அழகாக பிரசன்னமாக இருக்கார். உள்ள மாத்ரி தேவியும் அவளுக்கு ஒரு மூர்த்தி வச்சுருக்கா. ஏன்னா பாண்டுவோடு அவள் சதி உடன்கட்டை ஏறினதுனால அவளுக்கு இந்த இடத்துல அவ்வளோ மரியாதை இருக்குது. பகவான் யோக பத்ரிநாதன் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார். ராதே கிருஷ்ணா.